அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக் வ தஆலா நமக்கு ஒரு மிகப்பெரிய அருளாக ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருந்தான். இன்னும் நாம் ரமலானுடைய மாதத்துடைய கடைசி கட்டத்தில் இருக்கின்றோம். இன்னும் ஒரு நாள் மிஞ்சியிருக்கின்றது. ரமலானை அடைய பெருநாளை கொண்டாடப் போகின்றோம். இந்த கடைசி நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்னவென்று சொன்னால், 2 அமல்களை செய்ய வேண்டும். ஒன்று நன்றி செலுத்துவது, ஷுக்குர் செய்வது. இன்னொன்று இஸ்திக்ஃபார் செய்வது. அல்லாஹ் இப்படிப்பட்ட ரமலானை நமக்கு தந்திருந்தான். அதற்காக வேண்டி நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது. இந்த ரமலானுடைய மாதத்திலே நமக்கு அல்லாஹ் தொழுவதற்கும், நோன்பு வைப்பதற்கும், குர்ஆன் ஓதுவதற்கும், தான தர்மங்களை செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக்கை தந்திருந்தான். அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நன்றி செலுத்துவது. லைன் ஷக்கரத்தும் லா அஸீதன்னக்கும், யார் நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். மற்றொரு விஷயம் இஸ்திக்ஃபார் செய்வது. ஏனென்று சொன்னால், இந்த ரமலானுடைய பரக்கத்தான மாதத்திலே ஒவ்வொரு வினாடியும் எப்படி செலவழிக்க வேண்டுமோ அப்படி நாம் செய்யவில்லை. எப்படி தொழுவ வேண்டுமோ அப்படி நம்மால் தொழுவ முடியவில்லை. நோன்பிலே நேரத்தை எப்படி கழிக்க வேண்டுமோ அவ்வாறு நம்மால் முழுமையான முறையில் அமல் செய்ய முடியவில்லை என்பதற்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜரூன் வபில் அஸ்ஹாரிஹிம் இஸ்தக்ஃபிரூன். மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் என்ன செய்வாங்க? தொழுதுட்ருப்பாங்க, இபாதத்து செய்வாங்க, காலையில் இஸ்திக்ஃபார் செய்வாங்க. இரவில் பாவம் செஞ்சு இஸ்திக்ஃபார் செஞ்சால் பரவாயில்ல, இரவு முழுவதும் தொழுதுருக்கிறாங்க, இஸ்திக்ஃபார் செய்கிறாங்க. காரணம் என்ன? எப்படி தொழு வேண்டுமோ அப்படி உன்னுடைய ஹக்கை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பதற்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வது. ஆகையால் நாமும் அதை பின்தொடர்ந்து இபாதத்துகளை செய்து, எந்த இபாதத்துகள் நாம் செய்தோமோ அப்படி அந்த இபாதத்துகளை சரியான ஹக்கை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியவில்லை ரப்பேற்று இஸ்திக்ஃபார் செய்வது. யார் இஸ்திக்ஃபார் செய்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்புகளை தருகின்றான். மீண்டும் மீண்டும் ரமலானை கொடுக்க அல்லாஹ் காத்து கொண்டிருப்பான். வரக்கூடிய ரமலானை ஆரோக்கியமான நிலையிலே, ஆஃபியத்தான முறையிலே, இதைவிட அதிகமான இபாதத்துகளை செய்ய வல்ல ரஹ்மான் நமக்கு வாய்ப்பளித்து கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.